கரூரில் உள்ள பிரசித்தி பெற்ற வேம்பு மாரியம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆடி மாத விழாவையொட்டி அம்மனுக்கு புத்தாடை அணிவிக்கப்பட்டு 1,08,000 வளையல்களால் வண்ணமயமான சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. வளையல் அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருவிடைமருதூர் அருகே உள்ள ஏழுலோகநாயகி அம்மன் கோயிலில் நடைபெற்ற வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் மணலூரில் உள்ள ஏழுலோகநாயகி அம்மன் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அம்மனுக்கு மஞ்சள், திரவிய பொடிகள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ணமயமான கண்ணாடி வளையல்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து நாதஸ்வர இசையுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மதுராந்தகம் அருகே உள்ள மரகத தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் பெருங்கருணை கிராமத்தில் உள்ள நடுபழனி மரகத தண்டாயுதபாணி கோயிலில் ஆடி விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி கணபதி ஹோமம் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து 108 பால்குடங்களை பக்தர்கள் சுமந்து கனகமலையை வலம் வந்து நடுபழனி மலை மீது ஏறினர். தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ராசிபுரம் புதுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ எல்லை மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் அம்மனுக்கு 12வது ஆண்டாக 1,08,000 வளையல் கொண்டு அலங்காரம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பால், தயிர், மஞ்சள், சந்தனம், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள வைத்தியநாத சுவாமி கோயிலில் ஆடி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு வள்ளி தெய்வசேனையுடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. முருகப்பெருமானுக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள எல்லையம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி குளக்கரையிலிருந்து கரகத்துடன் அம்மன் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டார். தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்.